ஆதி வீட்ல இருக்காரு. அப்போ ரெய்டு வந்திருக்காங்க. வந்து வீடு ஃபுல்லா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. "எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்கிறாரு. "நாங்க செக் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்ப ஆதி சொல்றாரு, "நான் வேணும்னா ஒரு 5% உங்களுக்கு கமிஷன் தரேன்." அப்படின்னு சொல்றாரு. "என்னது 5%? அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. 50% கமிஷன் குடுக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. "என்னது 50%? அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பார்ட்னரா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வருது ஆதிக்கு. அப்ப மேல இருக்க அந்த கேப் எல்லாத்தையுமே எடுக்குறாரு. "நான் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. "ஏய் அசோக் நீயா? நீ எப்ப வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ஆதி. "அண்ணே நான் இப்ப தான் வந்தேன். என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியலல்ல?" அப்படின்னு சொல்றாரு. "சரி அப்பா எங்க? நான் போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாரு. "அப்பா வீட்டுக்கு ரெய்டு வந்திருக்கு. அண்ணன் வேற மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. நீ என்னப்பா ரொம்ப சந்தோஷமா கூலா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, "இன்னைக்காச்சும் ஆதி மாட்டுனானேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். அதையும் நீ கெடுத்து விட்டுட்ட." அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இட்லி கொண்டு வந்து மிருணாளினி வைக்கிறாங்க. "வேண்டாம், வேண்டாம். எனக்கு யாருமே வைக்க வேண்டாம். நானே எனக்கு நான் வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஏன்?" "இல்ல எனக்கு யாரு வைக்கிறதும் புடிக்காது. நானே தான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சரி நாளைக்கு பொண்டாட்டி வந்தா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. "நான் கல்யாணம் பண்ணா அண்ணன மாதிரிலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது மிருணாளினிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. கஜா வீட்ல இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. வந்தோனே, "வாங்க உள்ள வாங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "ஆமா நீ என்ன தனியா இருக்க? உங்க வீட்டுக்காரி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அக்காவ கேட்குறாங்க. "அவரா? அவரு ஜெயிலுக்கு போயிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு உளர்றாங்க. "ஐய்யய்யோ! இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க. "எங்க இவங்கலாம் யாரு? எங்க போனாங்க?" எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஜாக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. "என்ன இவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐய்யய்யோ! வேதாவ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வேதாவ பார்த்தா அவ்வளதான். கல்யாணம் ஆனது எதுவுமே இவங்களுக்கு தெரியாதே. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். ஏதாவது சமாளிச்சுக்கலாம். என்ன பண்றதுன்னு எனக்கும் யோசனையா தான் இருக்கு. வேதா வந்தோனே நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அண்ணிய பார்த்து.